கடகராசி பெண்களுக்கு தமிழ் புத்தாண்டான பராபவ வருடம் நிறைய நல்ல பலன்களை பெற்றுத்தர இருக்கு. குறிப்பா அஷ்டம சனி விலகு சாதனை புரியக்கூடிய ஒரு நேரமா கடகராசி பெண்களுக்கு இந்த குறிப்பிட்ட வருடமான தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம் அமைந்திருக்கிறது. டெக்னிக்கல் ஃபீல்டில் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அதுல ஒரு நல்ல சக்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். எஜுகேஷன் வைஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. நிச்சயமா குரு வளர்க்கும் போது கல்வி ஞானம் கேள்வி ஞானம்லாம் அதிகமாவே வந்துடும். கடகத்துக்கு கடன் பிரச்சனை ஏதாவது வருமா மேம் இந்த இயர்? கண்டிப்பா வரும். கடன் இல்லாம எப்படி? குரு உச்சமாயி ராசியில உட்கார்றாருல, தேடி வீட்டுக்கு வந்துலாம் லோன் கொடுப்பாங்க, அப்புறம் நாங்க வாங்க மாட்டோம்னு எப்படி சொல்றது? லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஹலோ மக்களே, நானும் இன்னைக்கு பெண்களுக்காகவே ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா தமிழ் வருட பிறப்புக்கான பலன்களை சொல்றதுக்காக நம்ம கூட அஸ்ட்ராலஜர் முத்துக்குமாரி மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மனு. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன் மேம். மேம், கடகராசி பெண்களுக்கு இந்த தமிழ் நியூ இயர் எப்படி இருக்க போகுது மேம்? கடகராசி பெண்களுக்கு தமிழ் புத்தாண்டான பராபவ வருடம் நிறைய நல்ல பலன்களை பெற்றுத்தர இருக்கு. குறிப்பா அஷ்டம சனி விலகுது. உங்களுக்கு இவ்வளவு நாள் அஷ்டம சனியோட பிடியில இருந்தாங்க, இப்ப அஷ்டம சனியெல்லாம் விலகி பாக்கிய சனி ஆயிட்டாரு. போக ராசிக்கு நல்லவரான குரு பகவானும் உச்சமாக போறாரு. டபுள் டமாக்கா தானே. ஸோ 6ஆம் அதிபதி உச்சமாகும் போது வேலை தொழிலெல்லாம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். ராசிக்கு ஒரு சுபகிரக தொடர்பு கிடைக்கும் போது தன்னைத்தானே வெளிக்கொண்டு வந்து அச்சீவ் பண்றது. அச்சீவர்ஸ்க்கெல்லாம் என்ன ஆகும்னா லக்னம் ராசிக்கு ஒளி கிரக தொடர்புகள் இருக்கும். அப்போ சாதனை புரியக்கூடிய ஒரு நேரமா கடகராசி பெண்களுக்கு இந்த குறிப்பிட்ட வருடமான தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம் அமைந்திருக்கிறது. இந்த ஃபீல்ட்ல எல்லாம் ரொம்ப சக்சஸ் இருக்குன்னா என்னென்ன ஃபீல்டு சொல்றீங்க மேம்? கடகராசி பெண்கள் அதிகமா சக்சஸ் அப்படிங்கிறது எங்க வாங்க போறாங்க, எந்த இடத்துல நிறைய ப்ளூ டிக்ஸ் போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல டெக்னாலஜி டெக்னிக்கல் ஃபீல்டில் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு நல்ல சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். ரீசர்ச் ஸ்டடீஸில் இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட படிப்புகளில் இருக்கிறாங்கன்னா அதில் ஒரு நல்ல சக்ஸஸ் ரேட். ஜுடிஷியல் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் ஜெயிச்சிடுவாங்க. லா ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய பெண்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல பெயர் வாங்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறதும் நிச்சயமாக இருக்குது. குறிப்பாக தங்கம் வெள்ளி இதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை இமிட்டேஷன் ஜுவல்லரிஸ்லாம் பண்ணுறாங்க, பட்டு செஞ்சு அதை வியாபாரம் பண்றாங்கன்னா இதுலயுமே ஒரு நல்ல சக்சஸ் வர்றதுக்கான யோகம் கடகராசி பெண்களுக்கு நிச்சயமா இருக்கு. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் நிறைய சொன்னீங்க, அது நிறைய பாஸ் ஆகிறதுக்கு சக்சஸ் ஆகிறதுக்குலாம் வழி இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ அப்போ அதை ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா கிடைச்சிருமா மேம்? ஆமா, இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 6ஆம் இடம் தான். ஒரு இடத்துல போட்டி போட்டு நீங்க ஜெயிக்கணும்னா அதுல 6ஆம் இடம் வளர்த்துருக்கும். இன்னொன்னு 6ஆம் இடத்துல ஒரு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஜெயிக்கிறது, போட்டியிட்டு ஜெயித்தல் அப்படிங்கிறது 6ஆம் இடம். எதிரியை தோக்கடிக்கிறது 6ஆம் இடம். ஸோ அப்படிப்பட்ட 6ஆம் அதிபதி குரு உச்சமாயிருக்கும் பட்சத்துல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல வின்னிங் ரேட் அப்படிங்கிறது கடகராசியை பொறுத்த வரைக்கும் அதிகமா இருக்கும். குறிப்பா பேங்கிங் ஃபினான்ஸ் செக்டர்ஸ்ல நிறைய எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிடுவாங்க. அது கமர்ஷியல் பேங்க்ஸா இருக்கட்டும், இல்ல ரெகுலேட்டரி பாடிஸ் லைக் செபி, நபார்டு எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க, இல்ல ஆர்பிஐ எக்ஸாம்ஸ் எழுதுறாங்கன்னா கூட ஆர்பிஐ எக்ஸாம் ரிசர்வ் பேங்க்ல கூட வேலை கிடைச்சிடும் கடகராசி பெண்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு பேங்கிங் ஃபினான்ஸ் ஆடிட்டிங் செக்டர்ல உள்ள கரியர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறத சொல்லலாம். எஜுகேஷன் வைஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. நிச்சயமா குரு வளர்க்கும் போது கல்வி ஞானம் கேள்வி ஞானம்லாம் அதிகமாவே வந்துடும். ஓகே மேம், எஜுகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஹெல்த் எப்படி மேம் இருக்கு அவங்களுக்கு? அங்கதான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். குரு வளர்த்துருக்கிறாரு இல்லையா? ஸோ குரு சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுப்பாரு. 40 வயதுக்கு மேற்பட்ட கடகராசி பெண்களா இருக்கும் பட்சத்துல கொலஸ்ட்ரால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பான ஒரு விஷயம் சொல்லணும்னா ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவோம், ஆட்டோ இம்யூன் டிசீஸ், ஜாயிண்ட் பெயின்லாம் கொஞ்சம் அதிகமாக கடகராசி பெண்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஒரு ஷோல்டர் இருக்குனாலும் அதை ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்கிற ஒரு ஃபீலிங், ஒரு அயர்வு, கொஞ்சம் சீக்கிரமாக டக்குன்னு டயர்ட் ஆகுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். இது சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் பட்சத்தில் பெரிய பாதிப்பு இல்லாமல் தப்பிச்சுக்கலாம். ஸோ எதுனாலும் கொஞ்சம் டக்குன்னு டாக்டரை பாருங்கள். இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா எதுக்குமே டாக்டர்கிட்ட போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எதனால நம்மளுக்கே பார்த்துக்கலாம், சரி ஆயிடும், இவங்களே டேப்லெட்ஸ் போட்டுட்டு பார்த்துக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் நடக்காது. ஸோ எந்தெந்த விஷயத்தை யார்கிட்ட போகணுமோ அவங்ககிட்ட போய் தான் ஆகணும். ஸோ அதனால நல்ல மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கும் பட்சத்தில் நோய்க்கு நல்ல தீர்வு கிடைக்கும். கடகராசி பெண்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடா நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அவங்க சார்ந்த யாருக்காவது பிரச்சனைகள்லாம் வருமா மேம்? கடகத்தை சார்ந்த யாருக்காவது பிரச்சனை வருமான்னு கேட்டிங்கன்னா, கடகத்தோட அப்பா தகப்பனாருக்கு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 9ஆம் இடத்துல சனி போறதுனால அப்பாவுடைய ஹெல்த்ல கடகராசி பெண்கள் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஆனா அப்பாவுடைய ஆயுள் அதிகரிக்கும். சனிங்கிறவர் ஆயுள்காரகன். அப்போ அவருடைய ஆயுளுக்கு எந்த
பிரச்சனையும் வரப்போறதில்ல. ஆனா இந்த சின்ன சின்ன நோய் பிணிகள்லாம் அப்பாவுக்கு வந்து மறையக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அப்பா வயதில் உள்ள ஆண்கள் பெரியப்பா, சித்தப்பான்னு யாரையாவது கூப்பிடுறீங்க. ஈவன் மாமனார கூட இருக்கலாம். ஸோ இவங்களுடைய ஹெல்த்லலாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. ஓகே மேம். இந்த கடகத்துக்கு கடன் பிரச்சனை ஏதாவது வருமா மேம் இந்த இயர்? கண்டிப்பா வரும். கடன் இல்லாம எப்படி? குரு உச்சமாயி ராசியில உட்கார்றார்ல, தேடி வந்து வீட்டுக்கு வந்துலாம் லோன் குடுப்பாங்க. அப்புறம் நாங்க வாங்க மாட்டோம்னு எப்படி சொல்றது? சொத்து சுகம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. அப்ப கடனும் வாங்குவீங்க. அப்படின்னா அது என்ன கடனா இருக்கும்னா, சுப கடன். ஒரு கடன் வாங்கி ஒரு சொத்து வாங்குறது, கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி அதுல ஒரு லாபம் எடுக்கிறங்க மாரி யோகம்லாம் இருக்கு. அதிகமான கடன் வயப்படாம கொஞ்சம் இருந்துக்கிறது நல்லது. இன்னொன்னு செலவும் சன்னமா ஆகும். நெறைய செலவு பண்ணுவாங்க. கையில காசு வர 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 தனியா கரைச்சு விட்டுட்டே இருக்கிற மாரி இருக்கும். ஸோ ஸ்பெண்டிங்லயும் கொஞ்சம் கான்ஷியஸா இருக்கணும் கடகராசி பெண்கள். ஓகே மேம். இந்த கடன்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு கடகராசி பெண்கள் என்னெல்லாம் பண்ணலாம் மேம்? கடன்ல இருந்து தப்பிக்கணும்னா கடகராசி பெண்கள் ஒரு கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. இந்த டெம்பிளுக்கு போயிட்டு வரும் பட்சத்துல கொஞ்சம் இந்த கடன் பிரச்சனைகள்லாம் குறையும். திருச்செந்தூர் முருகனை போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வரணும். திங்கட்கிழமை திருச்செந்தூர் முருகனை போய் பார்த்துட்டு வரும் பட்சத்துல கடன் தொல்லையில இருந்து நீங்க அதிகமா விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கோவில்ல கூட்டம் இருக்குங்க, நினைச்சாலே போக பயமா இருக்குன்னா ஒண்ணும் பயப்படாதீங்க. வீட்ல உட்காந்து கந்தசஷ்டி கவச பாராயணம் பண்ணிட்டே இருந்தீங்கனாலும் கடன் தொல்லைகள்ல இருந்து நீங்க ஈஸியா விடுபட முடியும். ஓகே மேம். கடகராசி பெண்களுக்கு வந்து இந்த இயர்லயாச்சும் கல்யாணம் ஆகுமா ஆகாதான்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஆன்சர் என்ன மேம்? குரு பயிற்சிக்கு அப்புறம் நிச்சயமா கல்யாணம் ஆயிடும். ஏன்னா தாயாகக்கூடிய யோகமே நிறைய கடகராசி பெண்களுக்கு இருக்கு. குரு உச்சம் ஆகுறாரு இல்லையா? ஸோ அப்ப டக்குன்னு மாப்பிள்ளைய பார்க்கறது, மாப்பிள்ளை அமைகிறது, காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. அரேஞ்ச்டு மேரேஜா இருக்கும். நல்ல வரன் அமையும். திருமண வாழ்க்கை யோககரமான வாழ்க்கையாவும் இருக்கும். அப்ப குழந்தை பாக்கியமே அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிதானே மேம்? ஆமா, நிச்சயமா கிடைக்கும். புத்திரகாரகன் குரு உச்சமாயிட்டாரு இல்லையா? அப்ப நிறைய கடகராசி பெண்கள் திருமணமான உடனே நல்ல நியூஸ் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கன்சீவ் ஆகக்கூடிய யோகம், நேச்சுரல் கான்செப்ஷன் பாசிபிள். ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்க கூட இயற்கையா குழந்தைக்கு கரு உருவாகிறது. இந்த மாதிரி நல்ல விஷயங்களெல்லாம் குரு செய்வார். ஓகே மேம். அப்ப வைஃப் ஹஸ்பண்ட்குள்ள இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் மேம்? கண்டிப்பா கணவன் மனைவி பிணக்குகள்லாம் சரியாகக்கூடிய ஒரு வருடமா இந்த வருடம் இருக்கு. ராசியிலே குரு வராருல, அப்ப இவங்களுக்கு மனசு தெளிஞ்சிரும். ஸோ ஏதாவது பிரச்சனைனாலும் அவர்ட்ட சண்டை போட மாட்டாங்க, சொல்லி புரிய வைப்பாங்க. கணவனுமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துருவாரு. 7ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை விழத்தான் செய்யுது. ராசியில உட்காந்து எங்க பார்ப்பாரு? 7 தானே பார்ப்பாரு. ஸோ கணவன் மனைவி வசியமா இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல அமைப்பு கடகராசி பெண்களுக்கு இருக்கு. ஓகே மேம். இந்த இயர்ல இந்த விஷயத்தெல்லாம் தவிர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களோட நல்லது எல்லாமே டபுள் ஆகும், ட்ரிபிள் ஆகும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு மேம்? தகுதிக்கு மீறி ஒருத்தருக்கு வந்து நீங்க இடம் கொடுக்காதீங்க. ஒரு கோட் நம்ம படிச்சதுண்டு, நான் படிச்சதுண்டு. அதுதான் நான் கடகராசி பெண்களுக்கு வந்து சொல்ல விரும்புறேன். ஒரு கழுதைக்கு அதிகமான ஒரு கவனத்தை நீங்க கொடுக்கும்போது அந்த கழுதை தன்னை சிங்கமா உணர ஆரம்பிச்சிடும். ஓ. ஸோ யார் யாருக்கு என்ன அட்டென்ஷன் கொடுக்கணுமோ அவ்வளோதான் அட்டென்ஷன் கொடுக்கணும். ஸோ உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய கொள்கையிலையும் உங்களுடைய நோக்கத்திலையும் ரொம்ப கவனமா இருந்துக்கிறது நல்லது. நல்லவங்களை மதிச்சு சேர்த்து கூட வச்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா குரு பகவான் ராசிக்கு வர்றது அதுதான். நல்லவரோட தொடர்பு கிடைக்கும். ஸோ நல்லவங்கங்கிறவங்க வந்து பணக்காரனா இருக்கணும்னு அவசியம் இல்லை, அழகானவங்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல மனசு இருந்தா போதும். அப்பேற்பட்ட நபர்கள் உங்களுடைய பழக்கத்துக்கு சர்க்கிளுக்கு வருவாங்க. அவங்களுடைய நட்பை வந்து கட்டியா பிடிச்சி வச்சுக்கோங்க. சூப்பரா சொன்னீங்க மேம். சரி, அப்போ ஓவராலா கடகராசி பெண்களுக்கு அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளவு மேம்? 9.5. 9.5 மேம். சூப்பரா இருக்கு போலே கடகராசி ரொம்ப நல்லா பெண்களுக்கு. இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. தமிழ் புத்தாண்டு கடகராசி பெண்களுக்கான புத்தாண்டா தான் அமையுது. எல்லா வகையிலுமே ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் கடகராசி பெண்கள் மட்டும் எல்லாத்துலயும் டாப்ல இருக்காங்களே மேம், அது எப்படி மேம்? இல்லைங்க, அதெல்லாம் இல்லை. அஷ்டம சனியில அவங்க படாத பாடே கிடையாது. இப்பதான் நிம்மதியா இருக்கிறாங்க. 2019 இருந்து கடகராசி பெண்கள்லாம் ஒன்றும் அவ்வளோவா நல்லா இல்லை. ஸோ இப்போ கொஞ்சம் மூச்சு விடக்கூடிய ஒரு அமைப்பு வந்திருக்கு. சோ இப்பதான் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. ஆமா, நல்லா இருப்பாங்க. ஓகே மேம். மேம், கடகராசி பெண்கள் பத்தி சொல்லிட்டு இருந்தோம். அப்படியே ஒரு பக்கம் போனா பாலிடிக்ஸ்ல வந்து விஜய் அவர்கள் வந்துட்டாரு. அவரோட ராசியுமே கடகராசி தான். நீங்க என்னதான் உதயசூரி தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டீங்க. ஆனா வாக்கு வங்கிங்கிறது சிதறுன்னு சொல்லிட்டீங்க. கொஞ்சம் அந்த கவுண்ட் எல்லாம் கம்மியாகும்ட்டீங்க. சோ என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவருக்கு நடக்க போகுது மேம்? விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆமா அவர் கடகராசி தான். ஆனா இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குது இல்லையா, அன்னைக்கு வந்து கடகராசிக்கு சந்திராஷ்டமம். ஓ. ஸோ ராசிக்கு வந்து 8ல போய் சந்திரன் மறைஞ்சுதான் வந்து இந்த வருடமே பிறக்குது. அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ நடந்துட்டும் இருக்குது. ஸோ வீணா நம்மளே போய் சில பிரச்சனைகள்ல மாட்டுறது, அந்த மாதிரியான ஒரு டிக்னிட்டி ப்ராப்ளம்ஸ்லாம் அவருக்கு வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்குது இல்லையா. அவமானம் அசிங்கத்தை கொடுக்கறது தான் 8ஆம் இடம். அது நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் ஓட்டு வாங்குவாரு. புது கட்சிங்கிறது இல்லாம ஒரு புது கட்சிக்கு இந்த அளவுக்கு ஓட்டு கிடைச்சிருக்கு, பரவாயில்லன்னு நினைக்கிற அளவுக்கு ஓட்டு வாங்கிடுவாரு. ஸோ அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் கடகராசிக்கு வந்து இந்த வருடம் பிறக்கிறது சந்திராஷ்டமத்துல தான். ஸோ அது ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. அட, எலெக்ஷன் வரும்போது அவருக்கு சந்திராஷ்டமம் வந்துருச்சு மேம். ரொம்ப ஃபீல் ஆமா பண்ணுவாருன்னு ஆமா நினைக்கிறேன். ஆமா ஆமா சந்திராஷ்டமத்துல வருடம் பிறக்குது. சந்திராஷ்டமத்துக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் அதுக்கு முன்னாடியே நடந்தும் முடிஞ்சிருச்சு. ஆனா ஓட்டு வாங்கிடுவாரு. புது கட்சிங்கிறதுக்கு ஓரளவுக்கு நல்ல ஓட்டே வந்துரும். ஓகே மேம். ஓட்டை பிரிப்பாரு விஜய். பிரிப்பாரு. ஒரு மாற்றம் இருக்கு ஆனா.
கண்டிப்பா கொஞ்சம் ஓட்டு ஓட்டு எண்ணிக்கைங்கிறது எண்ணிக்கையில மாற்றம் இருக்கு. மாற்றம் இருக்கு. நீங்க உதயசூரியன் தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டீங்க மேம். நான் மாற்றம் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓட்டு எண்ணிக்கையில மாற்றம் இருக்கு. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். குலு குலுன்னு காத்து வீசுது உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா மக்களின் நாடித் துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.